சம்மர்ல நம்மளால தடுக்கவே முடியாது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு கருத்து போறது, இன்னொன்னு வேர்த்து கொட்டுறது. என்னதான் வேர்த்தாலும் நமக்கு ஸ்டைலிஷா வேர்க்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. சோ உங்களுக்கு எக்ஸசிவா ஸ்வெட் ஆகுதுன்னா நான் சொல்ற மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணுங்க. முதல்ல இந்த ஸ்வெட் பேட்ச் யூஸ் பண்ணுங்க. சின்ன விஷயம் தான், பட் செம்ம ஹெல்ப்ஃபுல். உங்க ஷர்ட்ல ஸ்வெட் பேட்சஸும் தெரியாது, இதை நீங்க போட்டிருக்குது வெளியே யாருக்குமே தெரியாது. ரெண்டாவது, இந்த ஸ்வெட் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு கொசு மருந்து மாதிரி ஷர்ட் ஃபுல்லா இந்த பாடி ஸ்ப்ரே அடிக்காம உங்க அண்டர் ஆர்ம் ஹேரை நல்லா ட்ரிம் பண்ணிட்டு டீசென்டான ஒரு டியோடரண்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஸ்மெல் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். தேர்ட், அவுட்ஃபிட் சூஸ் பண்ணும்போது லெனின், காட்டன் இல்ல பேம்பூ ஃபேப்ரிக் மாதிரி உங்க ஸ்வெட்டை நல்லா அப்சர்வ் பண்ற ஃபேப்ரிக்ஸா யூஸ் பண்ணுங்க. பாலியஸ்டர், கார்ட்ரை எல்லாம் போட்டா இன்னும் வேர்க்கும். சோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபைனலி, லைட் வெயிட் ஷர்ட்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் கிளேரிங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க ஸ்கின்னால அப்பதான் நல்லா பிரீத் பண்ண முடியும். அண்ட் நீங்களும் என்னதான் வேர்த்தாலும் கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண முடியும். என்னங்க பொல்லாத சம்மர், நீங்க இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களை பார்த்தா மத்தவங்களுக்கு வேர்க்கும்.